ரமேஷ் என்கிட்ட சார் ஒரிஜினலாக கொட்டணுமா அப்படின்னு. நான் வந்து ஐம் நாட் லைக் தட். என்னன்னா அது ரொம்ப க்ளோஸ் ஷாட்டில் அது வந்து ஃபேக் ஆகிடும். அது அப்புறம் எடுக்கிற எஃபர்ட் அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் வந்து எங்களுக்கு டோட்டலாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆர்கனைஸ் பண்ணுற ஏஜென்ட் அவங்க. அப்புறம் அவங்க ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் சான்ஸ் கொடுங்கன்னு. சரி எனக்கு தெரியல இப்படி வந்து மாட்டுவாங்கன்னு. அவங்க ஆக்சுவலி அந்த அடி எவ்வளோ ஒரிஜினல் இருந்ததோ அடுத்த ஒரு ஷாட்டில் என்னன்னா அந்த போலீஸ் உள்ளே வரும்போது ஆள் உள்ள வரையில் என்னன்னா கல்ல ஓடிடுறியா அப்படின்னு கல்ல தூக்குறது அவங்க உண்மையிலே அவங்க ஞாபகம் வரும். இந்த அது மாதிரி அடி வாங்கிட்டாங்க. ஏய் நில்றேன்ல. வந்தமா ஒதுங்கி நின்று பார்த்தமா பழத்தை வாங்கினமான்னு போயிட்டே இருக்கணும். உனக்கு தெரியாதா இம்புட்டுண்டு வயசுலேருந்து நானும் மைனாவும் ஒன்னா சுத்துறோம் பழகிறோன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் மவராசம் தூக்கிட்டு போவான். இப்போ சொல்றே யார் தூக்கிட்டு போவா? நீதான். ஏய் சத்தமா பேர சொல்றே. சுருளி. ஏய் சுருளி மகாராஜன் தான் தூக்கிட்டு போவான். சொல்லு. சுருளி மகாராஜன் தான் தூக்கிட்டு போவான். சுருச்சிட்டே சொல்றே. சுருளி மகாராஜன் தான் தூக்கிட்டு போவான். நல்லா சுருச்சிட்டே சொல்றீனா? சுருளி மகாராஜன் தான் தூக்கிட்டு போவான். சொல்லிட்டு போடி.